ஏழாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு இயற்கணிதம் பயிற்சி 3.4 மேற்சிந்தனை கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகும் முன்பு எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கணக்கு எண் 6 5x + 7y - 12 மற்றும் 3x - 5y + 2 ஆகியவற்றின் கூடுதலிலிருந்து 2x - 7y - 1 மற்றும் -6x + 3y + 9 ஆகியவற்றின் கூடுதலை கழிக்க. முதல் இரண்டு கோவையின் கூடுதல் கண்டுபிடிக்கலாம். ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக்கலாம். 5x + 7y - 12 அதுக்கு கீழே 3x - 5y + 2 -12 + 2 வெவ்வேறு குழி கழிக்க வேண்டும். கழித்தால் -10 + 7y - 5y இரண்டும் வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். கழித்தால் +2y 5x 3x இரண்டும் ஒரே குறி கூட்டினால் 8x. அப்போ முதல் இரண்டு கோவையின் கூடுதல் என்ன கிடைக்குது? 8x + 2y - 10. அடுத்ததாக இரண்டாவது இரண்டு கோவையின் கூடுதல் கண்டுபிடிச்சிக்கலாம். 2x - 7y - 1 முதல் எழுதிக்கணும். -6x + 3y + 9 இரண்டாவதாக எழுதிக்கணும். -1 + 9 வெவ்வேறு குறி கழித்தால் +8 -7y + 3y வெவ்வேறு குறி கழித்தால் -4y 2x - 6x வெவ்வேறு குறி கழித்தால் -4x. அடுத்து இப்போ இரண்டு கோவைகளை கூட்டி விடை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை கழிக்கணும். அப்போ முதல் இரண்டு கோவையின் கூடுதல் என்ன? 8x + 2y - 10. இரண்டாவது இரண்டு கோவையின் கூடுதல் என்ன? -4x - 4y + 8. இப்போ இது ரெண்டையும் கழிக்கணும். ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக்கணும். இரண்டாவது கோவையுடைய கூட்டல் நேர்மாறு எழுத வேண்டும். -4x கூட்டல் நேர்மாறு என்ன? +4x மைனஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். -4y கூட்டல் நேர்மாறு +4y மைனஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். +8 கூட்டல் நேர்மாறு -8 ப்ளஸ்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கணும். இப்போ எப்பவும் போல் கூட்டிக்கலாம். -10 -8 கூட்டினால் -18 +2y + 4y கூட்டினால் +6y 8x + 4x கூட்டினால் 12x. அப்போ கிடைக்கும் விடை என்ன? 12x + 6y - 18. ஏழாவது கணக்கு 5a - 3b + 2c உடன் எந்த கோவையை கூட்டினால் a - 4b - 2c கிடைக்கும்? 5a - 3b + 2c உடன் எந்த கோவையை கூட்டினால் a - 4b - 2c கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு a - 4b - 2cயிலிருந்து 5a - 3b + 2c கழிக்க வேண்டும். அப்போ கழிக்கிறதுக்கு ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக்கணும். எழுதிட்டு இரண்டாவதாக எழுதியிருக்கிற கோவைக்கு கூட்டல் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். 5a கூட்டல் நேர்மாறு என்ன? -5a. அப்போ ப்ளஸ்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கலாம். -3b கூட்டல் நேர்மாறு +3b மைனஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். +2c கூட்டல் நேர்மாறு மைனஸ், எனவே ப்ளஸ்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ எப்பவும் போல் கூட்டிக்கலாம். -2c - 2c கூட்டினால் -4c -4b + 3b வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். கழித்தால் -1b 1a - 5a இரண்டும் வெவ்வேறு குறி கழிக்க வேண்டும். கழித்தால் -4a. அப்போ கிடைக்கக்கூடிய விடை என்ன? -4a - 1b - 4c. இப்போ 5a - 3b + 2c உடன் -4a - 1b - 4c கூட்டினால் a - 4b - 2c கிடைக்கும். எட்டாவது கணக்கு 2m + 8n + 10லிருந்து எதனை கழித்தால் -3m + 7n + 16 கிடைக்கும்? 2m + 8n + 10லிருந்து எதனை கழித்தால் -3m + 7n + 16 கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2m + 8n + 10லிருந்து -3m + 7n + 16 கழிக்க வேண்டும். இரண்டு கோவையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிக்கிட்டு இரண்டாவதாக எழுதியிருக்கிற கோவைக்கு கூட்டல் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். -3m கூட்டல் நேர்மாறு +3m மைனஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் போட்டுக்கிறோம். +7n கூட்டல் நேர்மாறு -7n அப்போ ப்ளஸ்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கிறோம். +16 கூட்டல் நேர்மாறு -16 ப்ளஸ்ஸை ரவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுக்கிறோம்.
+10 -16 இரண்டும் வெவ்வேறு குறி கழித்தால் 6 பெரிய எண்ணின் குறி மைனஸ், எனவே -6. +8n -7n வெவ்வேறு குறி கழித்தால் +1 எண் 2m +3m இரண்டும் ஒரே குறி கூட்டினால் 5m. இப்போ கிடைக்கக்கூடிய விடை என்னன்னா 5m + 1n - 6. 9வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாட்டை தருக. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் 20. செவ்வகத்தின் நீளத்தை Lன்னு வச்சுக்கலாம், அகலத்தை Bன்னு வச்சுக்கலாம். அப்போ பரப்பளவு என்ன? LB சதுர அலகு. சுற்றளவு என்ன? 2 × L + B அலகு. இப்போ இது இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசம் எவ்வளவு? LB - 2 × L + B = 20. 10வது கணக்கு, கூட்டுக 2a + b + 3c a + 1/3b + 2/5c. முதல்ல கணக்கெடுத்து எழுதிக்கலாம். 2a + b + 3c + அடைப்புக்குறிக்குள்ள a + 1/3b + 2/5cன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் அடைப்புக்குறி எடுத்துகிட்டு எழுதிக்கலாம். 2a + a + 1b + 1/3b + 3c + 2/5c. அடுத்ததாக 2aவையும் 1aவையும் கூட்டினா என்ன வரும்? 3a. 1bயும் 1/3bயும் கூட்டலாம். bயை பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டு 1 + 1/3. அதுக்கடுத்து 3cயையும் 2/5cயையும் கூட்டணும். அப்போ cயை பொதுவாக வெளியே எடுத்துக்கிட்டு 3 + 2/5. அடுத்த ஸ்டெப்பில் 3aவை அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் பிக்கு அடுத்து 1 + 1/3ன்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா? அதை எப்படி கூட்டணும்னா மீச்சியமாக எடுத்து தான் கூட்டணும். மீச்சியமாக எவ்வளவு? 3. இப்போ ஃபஸ்ட்டு 1 3ஆல் பெருக்கணும்னா 3 + 1/3. அடுத்து 3/1க்கும் 2/5க்கும் மீச்சியமாக எடுக்கணும். அப்போ 1க்கும் 5க்கும் மீச்சியமாக எடுத்தோம்னா 5. அப்போ 3 5ஆல் பெருக்கணும்னா 15 + 2/5. அடுத்த ஸ்டெப்பில் 3a + 3 1 கூட்டினா 4 4/3b + 15யும் 2யும் கூட்டினால் 17 17/5c. அடுத்த பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களது அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.